இந்த நாளில் சரி, இணைப்பு தலைப்பு என்பது இன்றைக்கி மெசேஜோட தலைப்பு கண்டென்ட் என்ன? இணைப்புனா தெரியல, கனெக்ஷன், ஜியோ கனெக்ஷன், ஏர்டெல் கனெக்ஷன், சிம் கார்டு கனெக்ஷன், இன்னும் வேற என்ன எனக்கு டொகோமோ கனெக்ஷன், அந்த மாதிரி கனெக்ஷன் இணைப்பை பற்றி வேதத்தில் என்ன போட்டிருக்காங்க பார்க்கலாம். முதலாவது நீதிமொழிகள், ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 13:20, நீதிமொழிகள் 13:20. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான், மூடருக்கு தோழனோ நாசமடைவான். ஞானிகளோட சஞ்சரிச்சா ஞானி ஆகிடுவான், மூடனோட போனா டிஸ்ட்ராய்ட், இல் பி டிஸ்ட்ராய்ட், நாசம் அடைவான்னு போட்டிருக்கு. அப்போ ஞானிகளோட, அப்போ கனெக்ஷன் ஞானத்தோடு இருக்கணுமா, முட்டாளுங்கள் கூட இருக்கக்கூடாதான். நான் சில காரியங்கள் வந்து நிறைய முட்டாள்களோடலாம் சேர்ந்துருக்கேன். ஒரு 15 வருஷம் முன்னாடி நினைக்கிறேன், கிரிக்கெட் ஆட போவோம், ஆக்டிவாக இருக்குல்ல, ஆக்டிவாவில் ட்ரிபிள்ஸ் போகணும், வெடி காலையில் ஒரு 5 மணிக்கு நினைக்கிறேன், 5 மணிக்கோ 4:30 மணிக்கோ பேங்கில் போய் மாணிக் பெர் கிரவுண்ட் போய் கிரிக்கெட் ஆட போவோம். வெடி காலையில் முன்னாடி ஒரு பையன் ஓட்டினா, நான் நடுவில், பின்னாடி ஒருத்தன், நேராக சார் ரோட்டில் சைடில் ஓட்டல, அவர் ரொம்ப ஞானி, அவர் நடு ரோட்டில் ஓட்டின்னு போனான். காலையில் ஒருத்தர் குடிச்சிட்டு வந்து பைக்குக்காரன் இன்னொருத்தர் எங்களை இடித்து, எங்களுக்கு இன்னும் முட்டியில் மார்க் இருக்கும். அது வரைக்கும் எனக்கு யார் கூட வண்டியில் உட்காரனா அவ்வளோ பயம் இப்போ இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஞானிகள் கூட சில வாட்டி சேருவோம், கரெக்டாக அடிவாதம் வாங்கி கொள்ளுவோம். அந்த மாதிரி சேர்ந்தேன். சில ஞானிகள் கூட சேர்ந்து சூப்பர் மார்க்கெட்டில் திருடுவது, யார் சொல்லுவல, உறவுகள் கூட சேர்ந்துட்டு ரிலேஷன் கூட, சின்ன வயசு தான் அப்போலாம் சூப்பர் மார்க்கெட் போய் சோப்பு திருடுவது. ஞானிகள், ஏன்னா ஞானிகள் முட்டாள் கூட, ஞானிகளை சொல்ல போனால் முட்டாள்கள், திருடலாம் சொல்லி கொடுப்பாங்க, அது பண்ணுவது. அப்புறம் பட்டாசை திருடுவது. ஞானிகள் கூட சேர்ந்து வேற என்ன பண்ணுவோம், நிறைய காரியங்கள் பண்ணியிருப்போம், இங்கே சொல்ல முடியாது. ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுவது, வேற என்ன நிறைய காரியங்கள் பண்ணுவோம். அப்போ இதெல்லாம் நினைக்கும் போது ஞானிகள் கூட இருந்தால் ஞானி ஆகிடுவோமா, முட்டாள்கள் கூட இருந்தால் முட்டாள்களாக மாறிடுவோம். வேதத்தில் நெஹேமியான்ற ஒரு சாப்டரில் பார்க்கலாம் என்னென்ன கனெக்ஷன்ஸை பற்றி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நெஹேமியா 1st சாப்டர் எடுத்துக்கொள்வோம். நெஹேமியா 1வது அதிகாரம் 1லிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெஹேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், ஓகே 3 படிங்க இப்போ, அதில் 1-3. அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஓகே, ஜெருசலமுடைய வால் அப்படின்னா மதில்னு சொல்லலாமா, இல்லை சவுறு, அது இடிக்கப்பட்டது. அந்த மக்கள் எல்லாம் வந்து அடிமைத்தனத்தில் போயிட்டு இருக்காங்க, கேப்டிவிட்டியில் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து நெஹேமியா கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே, அப்படின்னா நம்ம சொந்தக்காரர்கள், நம்ம குடும்பம்லாம் வந்து அடிமைத்தனத்தில் போயிட்டாங்க, ஒரு எதிரிகள் வந்து படம் வந்து ஆக்கியூபை பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் நமக்கு வந்தால் நமக்கு துக்கம் வரும். அதே போல் நெஹேமியாக்கு என்ன ஆச்சுன்னா, அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்கிறாங்க, அவங்க ஊரை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது படிக்கலாமே. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. ஓகே, இதை கேட்ட உடனே அவருக்கு துக்கித்தாராம். When I heard these words that I sat down and wept and mourned for many days. இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நமக்கு நம்ம குடும்பத்தில் ஏதாவது துக்ககரமான காரியங்கள், நம்ம உறவில் இல்லை சபையில் ஏதாவது தோன்றும் போதோ இந்த மாதிரி நம்ம அழுவோமா, துக்கம் அடிக்குமா அப்படின்றதான் ஒரு கேள்வி. நெஹேமியாக்கு பாருங்க, அவங்களுடைய குடும்பங்கள் இல்லை அவங்களுடைய ஊரை பற்றி அழிஞ்சிச்சுன்னு தெரிஞ்ச உடனே இசாடோன் உக்காந்து அழுந்திருக்காரு, புலம்பிருக்காரு. ஆண்டவருடைய ஐ வாஸ் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங் பிஃபோர் த காட் ஆஃப் ஹெவன் அப்படின்னு ஒரு தலைப்பு. அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாமே. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கும் உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. ஓகே, இவர் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்டர்செஷன் பரிஞ்சு பேசுவாங்க, என்ன சொல்லுவாங்க, இன்டர்செஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது வந்து இப்போ 2வது சாப்டர்லேருந்து படிக்க ஆரம்பிக்க போகிறோம். 2nd சாப்டர் verse 1. அர்தசாஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நீசான் மாதத்திலே திராட்சை ரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. ஓகே, இது வரைக்கும் அவர் ராஜா முன்னாடி துக்கமாக இல்லை. அவர் ஒரு கப்பேரராக இருக்கார். அவர் இந்த திராட்சை ரசத்தை வைனை வந்து ராஜாக்கு கொடுக்குற வேலையை பார்த்துருக்காரு. அவர் வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கார் ராஜாக்கு முன்னாடி. அவர் துக்கமாக இது வரைக்கும் இருந்தது கிடையாது. ஆனால் அன்னைக்கு துக்கமாக இருக்கார். என்னுடைய ஊரில் இப்படி நடந்துடுச்சு, என்னுடைய குடும்பத்தில் இப்படி நடந்துடுச்சு, என்னுடைய ஜனங்கள்லாம் அழிஞ்சு கொண்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த துக்கத்தில் ராஜா முன்னாடி இருக்காராம். அடுத்தது படிங்க.
அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. ஓகே, அவர் பயந்த ராஜா கேட்குறாரு, நீ why you face that since you are not sick? நீ வந்து ஜுரம் இல்லை, உனக்கு எதுவுமே கிடையாது, வியாதி இல்லை, ஆனால் நீ ஏன் துக்கமாக இருக்க? அப்போ வியாதி வந்தால் தான் சந்தோஷம் இருக்கக்கூடாது போல். வியாதி இல்லைனாக்கா சந்தோஷமா. ஆனால் நமக்கு பொதுவாகவே வந்து எப்போவுமே துக்கம் அடைஞ்சு தான் இருப்போம், எப்போவுமே துக்கமாக தான் இருப்போம். வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ஏதோ வீட்டுக்குள்ளே போகும்போது துக்க மூஞ்சிகளை பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே போட்டிருக்கு, அவர் துக்கம் அடைஞ்சதே கிடையாது, உனக்கு வியாதியே கிடையாது, அப்போ ஏன் துக்கமாக இருக்க? அவருக்கு மக்களை நினச்சி ஒரு துக்கம் இருந்திருக்கு. அடுத்தது படிக்கலாமே. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய ராஜா நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். ஓகே, என்னுடைய பிதாக்களுடைய டோம்னு போட்டிருக்கு, அந்த ஊர் அழிஞ்சிட்டு இருக்கு, நான் எப்படி இதெல்லாம் அழியும் போது நான் துக்கமாக இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு கேள்வி முதலாவது என்னன்னா, இது வந்து ஊழியத்துக்காக எடுத்துக்கொள்ளுங்க, வீட்டுக்காக எடுத்துக்கொள்ளுங்க, உறவுகளுக்காக எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் என்னென்ன இருக்கு இல்லை உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ்க்காக எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய காரியம் ஏதோ அழிஞ்சிட்டு இருக்கு, உங்களுக்கு துக்கம் இருக்கா? இன்னைக்கு ஏதோ ஒன்று அது அழிஞ்சிட்டு இருக்கோம், ஆனால் நம்ம கண்டுக்க மாட்டோம். அண்ணா அழிஞ்சிட்டு இருப்பாங்க, தம்பி அழிஞ்சிட்டு இருப்பாங்க, ஊழியத்தில் அழிஞ்சிட்டு இருக்கோம், துக்கம் உண்டா? சகோதரன் அழிஞ்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் நாச மோசத்துக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி அழிஞ்சு போயிட்டே இருக்கும், சிறைப்பிடிப்பில் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, துக்கம் இருக்கா? நெஹெமியாவுக்கு துக்கப்பட்டு அவருடைய துக்கம் எங்கன்னா ஹார்ட்ல இருக்கான், அது மூஞ்சில வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சா ராஜாவுக்கு முன்னாடி. அவரால் வேலை பார்க்க முடியல, அதை ராஜா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ எங்க படிச்சோங்க? 2:4 2:3 2:3 படிச்சுட்டோம்ல, 2:4 படிச்சுடுங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியானுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். ஓகே, 5 படிச்சிட்டிங்களாம்மா? ரீபில்டுன்னு ஒரு வார்த்தை வரும், அந்த திருப்பியும் மறுபடியும் கட்டும்படியாக என்னை அனுப்ப வேண்டும் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட விண்ணப்பத்தை வைக்கிறாருங்க. இப்போ 3ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கட்டும். 3 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, அந்த சாப்டர் ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ரீபில்டிங் த வால். இன்னைக்கு கர்த்தர் நிறைய கனெக்ஷன்ஸை கொடுக்க விருப்பப்படுவார். எதுக்காக தெரியுமா கனெக்ஷன் வேணும்? சர்ச் ஒரு கனெக்ஷன், மக்கள் ஒரு கனெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஒரு கனெக்ஷன், எல்லாமே ஒரு கனெக்ஷன் தான். இன்னைக்கு அதை மிஸ் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு உங்களுக்குன்னு ஜெபிக்கிற யாராவது ஒரு கனெக்ஷன் இருக்காங்களா? உங்களுக்குன்னு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது உங்களுக்காக கண்ணீரிட்டு ஜெபிக்கக்கூடிய நண்பர்களை சம்பாரிச்சு வச்சுருக்குமா? இருக்காங்களா? கனெக்ஷன்ஸ் இருக்காங்களா இல்லையா? அப்போ கனெக்ஷன் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்கே இருந்தாலும் கர்த்தர் கனெக்ஷன்ஸை கொடுப்பாரு. சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அன்ஹோலியாக இருக்கும், சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஹோலியாக இருக்கும். அப்போ நீங்கள் டிசைன் பண்ணணும், இது ரைட்டான கனெக்ஷனா, இது தப்பான கனெக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? எனக்கு ஒரு வசனம் ஏன்னா கண்டுபிடிச்சி சொல்லுங்களேன். கர்த்தருடைய கரம் இங்கே இருக்குது, கரெக்ட், 2:8 இருக்குது. இப்போ 2:5 இருக்கு தானே படிச்சிங்க? 2:5 2:6 படிங்க அப்படியே. அப்பொழுது ராஜஸ்திரீயும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தால் ராஜா என்னை பார்த்து, என் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். ஓகே, 6ல் போட்டிருக்கு, பெர்மிஷன் கேட்டாரு, எத்தனை நாள், எப்போ ரிட்டர்ன் ஆவ, அதெல்லாம் கேட்குறாங்க. 7 படிங்க. பின்பு நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதா தேசத்திற்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும். ஓகே, இவர் ராஜாவை கேட்குறாரு. ஒரு வேளை கேட்காம இருந்தால் இந்த ஹெல்ப்லாம் கிடைச்சே இருக்காது. நிறைய ரிக்வஸ்ட் பண்ணுவார், எனக்கு இந்த மாதிரி டிம்பர் வேணும், அந்த வாலை கட்டுறதுக்கு இது வேணும், லெட்டர் வேணும், பெர்மிஷன் லெட்டர், எல்லா ஃபெசிலிட்டியும் அங்கே ராஜா வந்து கொடுக்குறாரு. ஒரு வேளை கேட்காம இருந்தால் உம்னா கட்ட மாதிரி அப்படியே உம்முன்னு இருந்தால் ஒன்றுமே நடந்திருக்காது. இன்னைக்கு சபைக்குள்ள நம்ம கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கறது கிடையாது, என்ன வேணும், இது மாதிரி இருக்குது, என் குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு, என் சபை அழிஞ்சிட்டு இருக்கு, என் ஊழியம் அழிஞ்சிட்டு இருக்கு, என்னுடைய ஆத்மாக்கள் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டாதான் கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார், லெட்டரை கொடுப்பார், எல்லா ப்ராவிஷனும் கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பாரு. 8 படிக்க ஆரம்பிக்கலாம்.
தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலானாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஓகே, கர்த்தருடைய கரம் அவர் மேலே இருந்தனால எல்லாத்தையும் கொடுத்தாராம். ஒருவேளை நம்மளாம் என்ன போட்டிருப்போம், எனக்கு ரெவலேஷன் கிடச்சிச்சு, எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு சொல்லலாம். ஆனால் அவருடைய கர்த்தருடைய கரம்னு ஒரு இருக்கு போல டாபிக் இருக்குல்ல, கர்த்தரோட கரம் கூட நடத்தும். இவரோட நெகமியா ஃபுல் லைஃப் சாப்டர் பார்த்தீங்கன்னா எந்த விஷயமும் பார்க்கல, எந்த தரிசனங்கள் பார்க்கல, வேற என்ன ஆவியில் எடுக்கப்படலை, தீர்க்க தரிசனங்கள் உரைச்ச மாதிரியும் தெரியல. கர்த்தருடைய பாரம் அவருக்குள்ள அழுத்தி இருக்கு இதயத்தில். சில வாட்டி நிறைய வாட்டி நம்ம என்ன கேட்போம்னா, ஆண்டவரே நீங்கள் சைன் கொடுங்க, என்னது பிளாக் ட்ரெஸ்ஸா ஒயிட் ட்ரெஸ்ஸா இது இருந்தால் நீங்கள் பேசிட்டீங்க, இல்லைனா இல்லை, ஆண்டவர் இந்த சைன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சைன் கேட்போம், கரெக்டாக? ஆனால் நெகேமியா எந்த சைனுமே கேட்கல. இவர் எப்படியாப்பட்ட ஒரு ஊழியக்காரனாக்கா, அடையாளத்தை கேட்டு அதெல்லாம் கர்த்தருடைய பாரத்தினால நிரப்பப்பட்டிருக்காராம். ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்கிறேன், எனக்கு பாரமாக இருக்குது, இது மாதிரி நம்ம பண்ணணும்னா கர்த்தர் பேசினாரா? கர்த்தர் ஏன் இதயத்தில் பாரத்தை கொடுக்க மாட்டாரா? இப்போலாம் ஒரு ட்ரெண்டு மாறிடுச்சு. ஒன்லி ஜீசஸ் ஒரு பக்கம் ஜெஹோவா விட்னஸ் ஒரு குரூப்பு போயிட்டாங்க. இன்னொரு குரூப் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணிவிடுவாங்களோ, ஹோலி ஸ்பிரிட் குரூப். நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை மட்டும் தான் நம்ம ஆவியானவர் சொன்னால் மட்டும் தான் கீழ்ப்படியும், ஏசு சொன்னால் மட்டும் தான் கீழ்ப்படியும், பிதா சொன்னால் தான் கீழ்ப்படியும். ஆனால் இதயத்தில் சில வாட்டி கர்த்தர் ஃபீலிங்ஸை வைப்பார், துக்கத்தை வைப்பார், பாரத்தை வைப்பார். அப்போ அந்த மனுஷன் புரிஞ்சு போய் ராஜா கிட்ட கேட்ட உடனே பெர்மிஷன் லெட்டர்லாம் கொடுத்து எல்லா காரியங்களும் நடந்துகிட்டே இருக்குது. அவர் லீவில் போகிறாரு. கர்த்தருடைய கரம் இருந்துச்சான். அவர் என்ன சிம்பிளாக முடியும், கர்த்தருடைய கரம் மேல இருந்துச்சு, எந்த பெருமை பீத்தல. நான் ராஜா கிட்ட போனேன், கர்த்தருடைய சத்தம் கேட்டுச்சு, கர்த்தர் எனக்கு பாரத்தை கொடுத்தாரு, உள்ளுக்குள்ள ஹார்ட் ஆஃப் காட் என் கூட கனெக்ட் ஆனது, ஹார்ட் அப்படியே பாரத்தை கொடுத்தாரு. நம்மளாம் தான் அப்படிதான் பீத்தி இருப்போம், எதுவுமே இல்லை. கர்த்தருடைய கரம் என் மேல இருந்துச்சு, தாழ்த்தி கொள்கிறாரு. ராஜா அப்படியே பெர்மிஷன் கொடுத்திருக்காரு. அடுத்தது படிங்களேன், என்ன நடக்குது பார்ப்போம். அப்படியே நான் நதியின் அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்திற்கு ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோடு கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். ஓகே, எல்லாரையும் அனுப்புறாங்களா? ஜனங்களை, ஹார்ஸ்மேன் எல்லாரையும் அனுப்புறாங்களா? அடுத்தது படிங்க 10. இதை ஓரேனியனான சன்பல்லாத்துக்கும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரருக்கும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. ஓகே, இதை கேட்ட உடனே இப்படி ஒரு மனுஷன் இதை மாதிரிலாம் விசாரிச்சுட்டு வர உடனே ஒரு கூட்டத்துக்கு சஞ்சலமாக இருக்கான். அப்படின்னா கர்த்தருடைய சித்தத்தை பண்ணணும்னு அவரு வராரு. ஆனால் ஆப்போசிட்டாக இன்னொருத்தங்க எழும்பிட்டு இருக்கான். 11 படிக்க ஆரம்பிக்கலாமா? நான் எருசலேமுக்கு அங்கே 3 நாள் இருந்த பின்பு. ஓகே, 3 நாள். இப்போ துக்கம் அடைச்சது எருசலேமை பற்றி. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஜெருசலேமுக்கு போகிறாரு. அப்போ லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம லைஃப்பில். நம்ம எதை பற்றினா ஒரு துக்கம் அடையுது. ஒரு வேளை உங்களுக்கு இந்த சபையை பற்றி துக்கம் அடிச்சுட்டே இருக்கு, என் சபை உறுப்பில்லை, ஒன்றுமே மாறலை, என் சபை மாறணும்னா எங்கே இருக்கணும்? சபைக்குள்ளே இருக்கணும். ஜெபிக்கிறது எங்கே ஜெபிக்கணும்? சபைக்குள்ளே ஜெபம் பண்ணணும். குடும்பத்தில் காரியங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கணும்னா எங்கே ஜெபிக்கணும்? சபைக்குள்ளே, பார்க்கலையா, இல்லை மொட்டை மாடியில், குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே. அப்போ அவருடைய துக்கம் ஹார்ட்டில் இருந்திருக்கு. என்னுடைய சபை, என் குடும்பம்லாம் உடஞ்சி போயிருக்கு, என்னுடைய மக்கள்லாம் கேப்டிவேட். அப்போ லொக்கேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃபஸ்ட்டு எப்போ அந்த பாரம் வருதோ, எந்த லொக்கேஷன் பாதிக்கப்படும் அந்த லொக்கேஷனில் நம்ம இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? என்ன சபை பாதிக்கப்பட்டிருக்கு, சரி காணிக்க அமுச்சு விட்றோம், சரி போ, ஜிபே அனுப்புறதுலாம் ஈஸி. கண்ணீரிட்டு ஜெபிப்பது தான் ரொம்ப கஷ்டமான காரியம் இல்லை? கொடுக்கலாம், நான் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லலாம், ஃபோனில் ஆறுதல் சொல்லலாம். ஆனால் அந்த கலையில் என்ன சொல்லுவான், அந்த களத்தில் இறங்கி யுத்தம் பண்ணுறவன் தான் பெரிய விஷயமே. அவர் என்ன பண்ணுறான், ஸோ ஐ கேம் டு ஜெருசலம் அண்ட் வாஸ் தேர் 3 days. இன்னைக்கு கர்த்தர் சில பேருக்கு இந்த ஊழியத்தை குறித்து பாரம் கொடுத்துருக்கலாம், வீட்டை குறித்து பாரத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் எங்கே இருக்கிறோம்? எது உங்கள் லொக்கேஷனு? எந்த லொக்கேஷனில் இருக்கும்? இன்னைக்கு எல்லாமே ரிமோட் வீடியோ கால் ஆகிடுச்சா, இல்லை கான்ஃபரன்ஸ் கால் ஆகிடுச்சா? எதை குறித்து பாரம் கொடுத்துருக்காரோ அந்த லொக்கேஷனுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, 3 நாட்கள் வெயிட் பண்ணியிருக்காரு நெகேமியா. அவர் அந்த ஊரில் இருக்காரு. அடுத்தது படிங்க 12.
நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். ஆகிலும் எருசலேமுக்காக செய்யும்படி நான் என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர் என்ன பண்றார், நைட்ல ஏஞ்சிட்டாராம், சில மனுஷன் கூட போறாராம். அவரு கர்த்தர், ஐ டோல் நோன் வாட் காட் ஹட் புட் இன் மை ஹார்ட். அவருக்கு ரெவலேஷன் கிடைக்கல, வெளிப்பாடு கிடைக்கல, எதுவுமே ஆண்டவர் சொன்னார் எந்த காரியம் கிடைக்கல. God puts words in a heart. அப்படின்னா வார்த்தைகளை கர்த்தர் இதயத்துல கொடுக்க முடியுமா? இன்னைக்கு கர்த்தர் காது மூலியமா தான் பேசணும்னு கிடையாது, இல்லை கைத்தட்டி தான் பேசணும்னு கிடையாது, இல்லை அந்நிய பாஷை மூலியம் பப்ளிங் வரணும்னு கிடையாது, இல்லை வேதத்து மூலியம் பேசணும் கிடையாது. சில பாட்டி வார்த்தைகள் உள்ளுக்குள்ளே போட துக்கமாக அடைக்கும். சில காரியங்கள் நமக்கே என்னடா இது ஒரு மாதிரி சூப்பர் நேச்சுரலாக இருக்குது, எதை நினச்சாலும் ஆண்டரை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடும், இதயத்தில் பேச ஆரம்பிப்பாராம். ஹார்ட்டில் வார்த்தைகளை போட்டிருக்காரு. அடுத்தது படிங்களேன், அவர் என்ன பண்ணியிருக்காரா, யார்கிட்டயும் சொல்லலையா, நார் வாஸ் தேர் எனி அனிமல் வித் மீ எக்ஸப்ட் த ஒன் ஆன் விச் ஐ ரோட். அப்போ ஒரு பைக் மாதிரி கழுத மேலே போயிருப்பார் போல, ஏதோ ஒரு அனிமல் மேலே போயிருக்காரு. அந்த அனிமலும் அவரும் தான். அவர் கண்ணீரிட்டு இருந்தாலும் அந்த அனிமல் கூட தான் அழுதுருப்பார். சில வாட்டி நம்ம வண்டியில் போகும்போதும் அழுவோம், சில வாட்டி வாகனத்தில் போகும்போது அழுவோம். ஒரு உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணும்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி நான் வாகனத்தில் போகும்போது இப்படியாக நான் ஜெபிப்பேன். பைக்கில் போகும்போதெல்லாம் நான் கேட்பேன், ஆண்டவரே என்னோட அழைப்பு என்ன, பைத்தகாரத்தனமாக கேட்பேன். ஏரியாரு இப்போ என்ன சொல்ல கம்பெனிலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் பைக்கில் போகும்போது அழுதுனே கேட்டுவேன், ஆண்டவர் என்னோட அழைப்புனா நான் என்ன பண்ண போகிறேன் ஆண்டவர், என் வாலிபனை வயசு எதுக்கு கொடுத்தீங்க, அழுவேன், வண்டி ஓட்டிக்கினே அழுவேன், கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். இதை நான் மறந்துட்டேன். ஆனால் ஒரு ஊழியக்காரர், யார் நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன், சபையோட ஆவிக்குரிய தகப்பன், அவர் ஜபத்தில் எனக்கு ஜபம் பண்ணும்போது அவர் சொல்கிறாரு, நீ ஜெபிச்ச ஒரு காலத்தில் வாகனத்தில் போகும்போது, பைக்கில் நீ போகும்போது நீ இப்படி ஜெபிச்ச, உன் அழைப்பு என்னன்னு கேட்ட, அந்த ஜபத்துக்கு விளைவாக தான் இந்த அழைப்புக்குள்ள நடத்துகிறார் ஆண்டவர். எது? இந்த சர்ச்சை கொடுத்துதான். அப்போ நானே மறந்துட்டேன், உண்மையாக சொல்கிறேன், அழுத நான் மறந்துட்டேன். அவர் சொன்ன உடனே தான் எனக்கு ரீகால் ஆகுது, என்னடா ஆண்டவர் இதை கூட நினச்சி பார்த்துருக்காரு. அப்போ தெருவில் அழுதுதை கூட பார்த்துருக்காரு. பைக்கில் போகணும், அதான் என் பைக் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. என் கண்ட குப்பையெல்லாம் நான் ஏற்ற மாட்டேன், ஒருவன் என் மனைவியை மட்டும்தான் ஏற்றுவேன். வேணா வீட்டு குப்பையை வேணால் போடும் போதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு போவேன். என் பைக் எனக்கு ஸ்பெஷல், ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த ஒரு வாகனம். எதையும் ட்ராப் பண்ணதுக்கு அதெல்லாம் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டேன், ஏன்னா அதை நான் கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா பிரித்து வச்சுருக்கேன். என் பைக் எனக்கு முக்கியத்துவம். சில வாட்டி கர்த்தர் சில வாட்டி கொடுக்குறத அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி வைக்கணும், அது பரிசுத்தமாக தனித்துவம் வைத்திருக்கணும். யார்கிட்ட கொடுக்க மாட்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பைக் கேட்டால் கொடுக்க மாட்டேன். இல்லை நான் காலேஜ் போனேன், எனக்கு இது இல்லை, கொடுக்க மாட்டேன். திடீர்னு பொண்ணை ஏற்றின்னு போயிடுவாங்க, திடீர்னு தவறான உறவுகளை ஏற்றிட்டு போடுவாங்க, நமக்கு சொல்ல முடியாது. அப்போ சில காரியத்தை உங்களுக்கு என்னது கர்த்தர் கொடுத்ததை அதை கான்சென்ட்ரேட் பண்ணி வச்சிருக்கணும். மொபைல் கர்த்தருக்காக யூஸ் பண்ண, கர்த்தருக்காக இருக்கணும், தனித்துவமாக இருக்கணும். அப்போ கர்த்தரும் நானும் பேசுவோம் பைக்கில். அது மாதிரி இந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு, நேமியா கழுதைக்கிட்டயோ மிருகத்துக்கிட்டயோ பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒவ்வொரு வாட்டியும் என்ன நடக்குது, என்னுடைய கடவுள் போட்ட வார்த்தைகள் அதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு போல, யார்கிட்டையும் சொல்லலையா. இதுக்கு இன்னொரு என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு பாரம் கொடுத்தா நைட்டு தூக்கம் வராது. இங்கே ஒரு வேளை நீங்கள் நைட்டு நல்லா தூங்குறீங்க நிம்மதியானா, கர்த்தர் உங்களுக்கு பாரம் கொடுக்கலன்னு அர்த்தம், எது குறித்து பேசிட்டு இல்லைன்னு அர்த்தம், உங்கள் வாழ்க்கை செத்து போயிருக்குன்னு அர்த்தம், ஆவிக்குரிய விஷயம் இங்கே செத்து போயிருக்கு. இல்லை நான் சபைக்காக இன்வால்வ் ஆகிறேன், சபைக்காக இன்வால்வ், ஒரு பருப்பும் வேகாது. உள்ளுக்குள்ள பாரம் இருக்க வேண்டிய இடத்துல இருப்போம். ஜெருசலமுக்காக பாரம்னா 3 நாட்கள் ஜெருசலமில் இருக்கணும், அப்போதான் ரெவலேஷன் கிடைச்சிருக்கு அவருக்கு. அது வரைக்கும் பாரமா இருந்துச்சு. மற்றவன் சொன்னதான் கேட்டாங்க ஜெருசலமில் என்ன நடந்ததுன்னு. ஆனால் ஜெருசலமை பற்றி ரெவலேஷன் வேணும்னாக்கா கர்த்தர் ஒரு பிளானை கொடுக்கணும்னா ஜெருசலம்குள்ளே இருக்கணும். புரியுதா? அப்போ சபை பற்றி நான் பாரம், ஏன் சபை ஏன் ஊழியம் அப்படின்னா சபைக்குள்ளே இருக்கணும், சபைக்குள்ள நிலைச்சிருக்கணும், நேரத்துக்கு வரணும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் அட்டெண்ட் பண்ணணும். உங்களை குத்தி காட்டவில்லை, ஆனால் முதல்ல உங்களுக்கு சபையை பற்றி பாரம் இருந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ள உங்க குடும்பம் பற்றி பாரம் இருந்துச்சுன்னா குடும்பத்திலையும் அழுது புலம்பி ஜெபிக்கணும். அப்போதான் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் சில பாரங்களை கொடுப்பாரு. ஹார்ட்ல ஆண்டவருடைய வார்த்தை வரும். நீ ஏதோ ஊர்க்கரை, இது வரைக்கும் அவருக்கு மெசேஜ் தான் யாரும் அமைச்சிருக்காங்க, இப்படியெல்லாம் ஆயிடுச்சான் அப்படியெல்லாம் ஆயிடுச்சான், ஒரு ஊருக்கு கதையை கேட்டுட்டு இருப்பீங்க. அதுதான் சபைக்குள்ள இன்வால்வ் ஆகுங்க. சபைக்குள்ள என்ன நடக்குது, உங்க குடும்பத்தில் என்ன நடக்குது. இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள 4 பேர் 4 விதமாக இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு பக்கம் பார்ப்பாங்க, ஒருத்தர் இது ஏன் சம்பளம்டா, இது ஊன் சம்பளம்டா, நான் ஒரு இஎம்ஐ போட போறேன்டா. அவங்க தனித்து பிளான் இருப்பாங்க, குடும்பத்தை சேர்ந்து கட்டவே மாட்டாங்க. 4 பேர் போய் என்கொயர் பண்ணுங்க, ஒரு ஆடிட்டிங் வச்சு பாருங்களேன், ஒரு ஒழுக்கமே இருக்காது. இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்துக்குள்ள இருக்கும், 4 பேரை ஏர்ன் பண்ணுவாங்க, 4 பேர் வேற விதமா இருப்பாங்க. அப்போ கர்த்தருடைய பாரங்களை நிரப்பணும். உடஞ்சு போயிருக்கிற குடும்பங்கள்லாம் ஒன்றாகணும்னாக்கா, உங்களுடைய ஸ்தானங்கள் குடும்பத்துக்குள்ள உயரணும்னாக்கா, முதல்ல கர்த்தருடைய பாரம் உங்களை அழுத்தணும். உங்கள் குடும்பத்துடைய பாரம் உங்களை அழுத்தணும். ஆண்டவரே என் குடும்பம் இப்படி உடஞ்சு போயிருக்கு, சுக்குநூறாக இருக்கு, ரட்சிக்கப்படலையே, இன்னும் பண தேவைகள் இப்படி இருக்கு, ஊழியத்தில் இப்படி இருக்கோமே, ஆண்டவருக்கு நம்ம உத்தமத்தனமே இல்லைன்ட்டு அது நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. நமக்கு இன்னைக்கு தூக்கம் வராத காரணம் எது சொல்லுங்க?
அப்பா திட்டாரு, அம்மா திட்டாங்க, வேற என்ன, இவங்க ஏதாவது மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டாங்க, இவங்க நம்மளை தூஷணமாக பேசிட்டாங்க, என் வேலையில் மூஞ்சி காட்டிட்டாங்க. இதெல்லாம் எவனுக்கு போய் சொல்ல முடியுமா? என் புருஷன் திட்டாரு, என் கணவன் சண்டை போட்டார், என் மனைவி சண்டை போட்டாங்க, இதெல்லாம் சொல்லிட்டே இருக்க முடியுமா? வாடகை கட்டணும், லீஸு வீட்டுக்கு போகணும், சொந்த வீட்டுக்கு போகணும், புலம்பி தள்ளுப்போம். கர்த்தருடைய பாரத்தை எப்போ வைப்பாரு? அப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க, சபையை பற்றி, ஊழியத்தை பற்றி கேட்குறீங்க, என் டைமை பற்றி. உங்களுக்கு பாரம் அது பொங்கிட்டே இருக்கும் போதோ, அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போதோ கர்த்தர் அந்த அழைப்புக்குள்ளே நடத்துவார். ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்? ரிமோட் சப்போர்ட் தான். நான் வாட்ஸ்அப்பில் ஜெபிச்சிட்டு இருக்கேன் பிரதர், உங்களுக்கு ஆனால் கூட நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் சொல்லணும், அதோ நான் உன்னை ஆவில எடுக்க போகிறேன், உன்னை மேலே கொண்டு போயிட்டேன், உனக்கு தீர்க்கது. இன்னைக்கு ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு எல்லாருக்குமே. கர்த்தர் சொன்னார் இனிஷியல் போட்டால் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸாக தெரியும். சாதாரணமாக சொன்னால் புரியாது. ஒரு உதாரணத்துக்கு யாரா பேர் எடுத்துப்போம், ரெபேக்கான்னு வச்சுப்போமே. ரெபேக்கா, கர்த்தர் சொல்லுகிறார், நீ இந்த காலேஜ் தான் போனோம். ஆமாண்டவர், அப்படியா, போய் விடுகிறேன். இல்லைனாக்கா, நம்ம இந்த காலேஜ் நல்லா இருக்கும், போய் சேர்ந்தால் நல்லா இருக்கும், ஃபீஸ் கம்மி. அப்படியா? கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னாரா? வேதத்திலையும் தேட மாட்டோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறான்ற டாபிக் எவனுக்கு போனால் தான் தெரியும் யார் கர்த்தரோடைய வார்த்தை உண்மையாக சொன்னாங்க. ஆவியானவர் சொன்ன இன்னொரு ட்ரெண்டு, புதிய ட்ரெண்ட். அவனா நேமியாக்கு இந்த ரெவலேஷன் எதுவுமே இல்லை, தாழ்த்திக்கொள்ள. என் கை நடத்துச்சு, 3 நாள் அங்கே இருந்தேன். மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் என் பாரத்தை கொடுத்து உள்ளுக்குள்ள ஹார்ட்டில் சில வார்த்தைகளை போட்டார். சில வாட்டி உங்களுக்கும் ஹார்ட்டில் கொடுத்துருப்பாரு. அந்த ஹார்ட்டில் இருக்கிற விதைகளை தேடி பாருங்க, எதை பற்றி கொடுத்துருக்காரு? குடும்பத்தை பற்றியா, ஊழியத்தை பற்றியா, கர்த்தருடைய பாரத்தை கொடுத்துருக்காரா? தயவு செஞ்சு அதுக்கு தகுந்த காரியங்களை சீர்படுத்தி கொள்ளுங்க. அடுத்தது படிங்களேன். நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசற்ப துறவை கடந்து குப்பை மேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். ஓகே, அவர் உடஞ்சு போயிருக்கிற சுட்டெரிக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் பார்த்தாராம். ஒரு 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 டைமில் ஒரு பெரிய சர்ச்சில் அவங்க வாலண்டியர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? அவங்க என்ன ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு இருக்காங்கன்னா, அந்த சபையில் சொல்லிட்டு இருக்காங்க அனௌன்ஸ்மெண்ட், ஒன்று இங்கே நீங்கள் ஊழியத்தை பாருங்கள், இல்லையா வெளி ஊழியத்தை பாருங்கள். வெளி ஊழியமாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்று இங்கே பாரு, இல்லை அங்கே போய் சப்போர்ட் பண்ணுங்கள், ரெண்டுத்துலேயும் கலந்துருக்காதுங்க. பிலீவராக இருக்கிறது ஓகே. எனக்கு உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப அதிர்ச்சிப்பட்டேன். என்னடா இப்படி சொல்லிட்டாங்க? எல்லாமே கிங்டம் ஆஃப் காட் தானே, ஏன் இப்படி சொல்லணும்? எல்லாமே கர்த்தருடைய ராஜ்யம் தானே, எதுக்கு ஒரு மாதிரி பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க? அப்போ அந்த ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நினைக்கும் போது அவங்க ஒழுக்கத்தோடு இருந்திருக்காங்க, அவங்க விஷனில் இருந்திருக்காங்க. இப்போது உதாரணத்துக்கு உங்கள் பிள்ளைகளை சில வாட்டி நீங்கள் வளர்க்குறீங்க, கரெக்டாக உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கொண்டு போயிட்டு, வாடா இங்கே ஆட போகலாம், வாடா தம் அடிக்கலாம், வாடா தண்ணி அடிக்கலாம், வாடா கிரவுண்டுக்கு போகலாம், எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? தப்பாக இருக்கல? சரி, சில வாட்டி வாடா நீ ஜெபிக்காத, வாடா நீ சர்ச்சுக்கு போவாத, வாடா அங்கே இருக்காத. எங்குமே 2 எஜமான சேவிக்க முடியாது. கரெக்ட்? இந்த வசனத்தை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போ எனக்கு அது தப்பாக இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்லியிருக்காங்களே, இந்த சர்ச்சுனா இப்படி ட்ரெயின் பண்ணுவாங்களா? ஆனால் இன்னைக்கு அது யோசிக்கும் போது எத்தனை ஊழியக்காரர்கள் தன் பிள்ளைகளுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா? டீன்ஸ்களுக்காக, குடும்பங்களுக்காக அழுது புலம்பி இருப்பாங்க, வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் திடீர்னு கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு எங்கே தான் வந்துடும்? ஆவியான சொல்லிட்டார், நீ இங்கே தான் போய் ஆகணும். அப்போ எத்தனை தகப்பன்மார்கள் வேதனையோடு இருப்பாங்க தெரியுமா? வேதனையோடு இருப்பாங்க. ச்சே ஆண்டவரே, நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணனே, ஒருவேளை ஆண்டுக்காக தான் பண்ணியிருக்கலாம், ஆனால் துக்கப்பட்டிருப்பாங்கல்ல. சொல்லிட்டு வர்றது வேற, சொல்லாமல் வந்தா. அப்போ விஷன் ரொம்ப முக்கியம். எந்த விஷனில் இருக்கீங்க? எது உங்களுடைய விஷனு? அப்போ முதல்ல ரிசர்ச் பண்ணணும், எது உடஞ்சிருக்கு. அப்போ சபையை குறித்து உங்களுக்கு பாரம் வரணும், உங்கள் குடும்பத்தை குறித்து பாரம்னா ஆராய்ஞ்சு பார்க்கணும், எதெல்லாம் உடஞ்சிருக்கு, எதெல்லாம் சீர்கட்டணும். இன்னைக்கு சபைக்குள்ளே இங்கே ஆத்துமா வரலாம், உங்களுக்கு உடையணும். ஆண்டவரே, இன்னைக்கு சேரலாம் காலியாக இருந்துச்சு, நான் சபைக்குள்ளே ஆத்துமால் எப்படி கொண்டேன்? இல்லை, நான் வரேன் போதும், நான் டைமுக்கு போயிட்டேன். எங்கே நீங்கள் இன்னும் ரூமர் தான் கேட்டுட்ருக்கீங்க, உங்கள் வாய் நடிக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த பாரம்லாம் கிடையாது. பாரம் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், ஆத்மால ஜெபம் பண்ணியிருப்போம், எவாஞ்சலிசம் பண்ணியிருப்போம், சுவிசேஷங்களை அறிவிச்சிருப்போம், எப்படியாவது ஆத்மாவில் கொண்டு வரோம். மற்ற சபையில் ஆத்மாக்கள் இல்லை, ஃப்ரெஷ்ஷான ஆத்மாவில் உள்ளுக்குள்ளே கொண்டு வர என்ன பண்ணுவோம்? முயற்சி எடுப்போம். அது இல்லைன்னா எங்கேயும் நம்ம செத்து போயிருக்கிறோன்னு அர்த்தம். இந்த மனுஷன் தன் வீட்டை குறித்து அவ்வளோ ஒரு பாரத்தோடு இருந்திருக்கிறாரு. அப்போ விஷன் ரொம்ப முக்கியம். யார் கூட இணைஞ்சிருக்கிறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன காரியங்கள் நடந்துட்டு இருக்கு, இல்லை கர்த்தருடைய ரெவலேஷனே தேடிட்டு இருக்கோமா? இன்னைக்கு முன்னெல்லாம் ஒரு சர்ச்சில் சொல்லுவாங்க, வெளிப்பாடுனாங்க. என்னது உன் பாடு ஏன் வெளிப்பாடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மற்றவனோட வாழ்க்கை குறித்து ரகசியங்களை கேட்டுக்கொண்டு வெளிப்பாடு. இன்னைக்கு ரெவலேஷனை பற்றி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யாரை கேட்டாலும் என்னை பற்றி ஏதாவது சொல்லுவீங்களா?
கர்த்தர் என்ன சொல்லணும், என்ன சொல்லுவீங்க நமக்கே தெரியும். ஆனால் வெளிப்பாடு பைத்தியக்காரங்களாயிட்டு இருக்கோம். ஆனால் நெகேமியாவை பாருங்களேன், எந்த ரெவல்யூஷனும் கிடையாது. துக்கித்து அவருடைய மனசுல துக்கம் வந்துச்சான். தயவு செஞ்சு கர்த்தருடைய வார்த்தைக்காக இங்க காதுல கேட்கணும், என் கண்ணுல பார்க்கணும், பைத்தியக்காரத்தனமா இருக்காது. ஒருவேளை அந்த கிருபை பெற்றிருந்தால் கர்த்தர் பேசுவார், காதுல பேசுவார், கண்ணுல பார்க்கலாம், விஷனை பார்ப்பீங்க, சைனை கொடுப்பாரு, தரிசனம் கொடுப்பாரு. ஒருவேளை இதயத்துல சில பாரங்கள் உண்டாகும், அதன்படியாக நடக்க ஆரம்பிங்கள். அந்த விஷனை விட்டுறாதீங்க, அடுத்தது படிக்க ஆரம்பிக்கலாம். அவ்விடத்தை விட்டு ஊருணி வாசல் அண்டைக்கும் ராஜாவின் குலத்தண்டைக்கும் போனேன். நான் ஏறியிருந்த மிருகம் அங்கே நடந்து போகிறதற்கு வழி இல்லாதிருந்தது. ஓகே, எல்லா வாசலும் விசாரிக்கிறாரு. கர்த்தருக்கு 3 நாள் காத்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தை 3:1 படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 5 வரைக்கும் படிக்கலாமா? அப்பொழுது பிரதான ஆசாரியராகிய எலியாசிப்பும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அதின் பிரதிஷ்டை பண்ணி அதின் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்பை முதல் அனேனேயாலில் கொம்பை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். இந்த சாப்டர் ஃபுல்லா எல்லாருமே இறங்கி வீடை கட்டியிருப்பாங்க. பில்டிங் த வால், அந்த சௌரை கட்டியிருப்பாங்க. இன்னைக்கு உங்களோட வீடு, சபை, ஊழியம், குடும்பம் எல்லாம் கட்டணும், எல்லாரும் சேர்ந்து கட்டினா தான் கட்ட முடியும். ஒருத்தர் ஆளால முடியாது. அந்த சாப்டர் ஃபுல்லாக வேணா வீட்டில் போய் படிங்க. அது படித்தா இவங்க இந்த வாலை கட்டினாங்க, இந்த ஏரியாவில் கட்டினாங்க. அந்த வால்னா ரொம்ப லென்த் இருக்கும் போல் அப்படின்னா வரும். இந்த மாதிரி வால் இல்லை, ஒவ்வொரு ஏரியாவில் அந்த வாலை வந்து அதுதான் ப்ரொடெக்ஷன். இமேஜ் இருக்காமா? போடுங்களேன். இந்த மாதிரி வால், ஓகேங்களா? இந்த சவுரை ஒவ்வொருத்தரும் குடும்பமாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன், இவங்க இந்த ப்ரொஃபஷனில் இருந்தாங்க, கோல்ட் ஸ்மித்தாக இருந்தாங்க, இவங்க வந்து ப்ரீஸ்டாக இருந்தாங்க, அவங்க கட்டினாங்க. யாருமே பிஸின்னு சொல்லலை, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், எனக்கு ரொம்ப குடும்பம் தான் முக்கியம், யாருமே அப்படி சொல்லலை, எனக்கு ஊழியம் தான் முக்கியம். எல்லாரும் இணைந்து அந்த வாலை கட்டினாங்களாம். இன்னைக்கு இந்த சபையும் சரி, அழைப்பில் நடக்கலாம் சரி, ஒரு கூட்டம் நமக்கு தேவை, நல்ல கனெக்ஷன்களுக்கு நம்ம தேவை, நல்ல உறவுகள் நமக்கு தேவை. அப்போ அந்த வாலை கட்ட முடியும். வேணா அந்த வசனம் திருப்பி இன்னும் 2 படிங்கம்மா, கீழே அப்படியே படிச்சுட்டே இருங்க. அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள். அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சாக்கூர் கட்டினான். குடும்பம் இன்வால்வ் ஆச்சு. சன்ஸ் ஆஃப் இம்மியூரா என்ன போட்டிருக்காங்கல்ல, சன்ஸ், ஃபேமிலி இன்வால்வ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபேமிலியெல்லாம் இன்வால்வ் ஆகணும். சபை கட்டினாலும் ஊழியங்க எது கட்டப்படலாம் ஃபேமிலி இன்வால்வ் ஆகணும். அடுத்தது மீன் வாசலை அசேனாவின் குமாரர் கட்டினார்கள். அதற்கு உத்திரம் பாவி அதற்கு கதவுகளையும் பூட்டுகளையும் தாழ்பால்களையும் போட்டார்கள். அவர்கள் அருகே கேசின் குமாரனாகிய உரியாவின் மகன் மேரோ மோத் பழுது பார்த்து கட்டினான். அவர்கள் அருகே மேஷே சபேயேலின் குமாரனாகிய பெராக்காயாவின் மகன் மெசுல்லாம் பழுது பார்த்து கட்டினான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாஸ்க் பண்ணி, ஒருத்தர் வேக்யூம் போட்டார், ஒருத்தர் க்ளீன் பண்ணாரு. எதுனா சொல்லணுமே தேவையில்லை, அவங்க பண்ணிட்டே இருக்காங்க. எங்கே நேமியா பாரு, நீ இதை பண்ணு அதை பண்ணு. இவங்களுக்கெல்லாம் எந்த ரெவல்யூஷனும் கொடுத்துருக்க மாட்டார் நேமியா. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் ஆவியானவர் பேசினார், ஆவியானவருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டாரு, நான் வானத்துக்கு எடுத்துக்கொண்டேன், நாவில் எதுவுமே இல்லை. என் பாரம் இப்படி இருக்கு, இந்த பட்டணத்தை வந்து நான் கட்டணும், வரியா இணையரியா இணைஞ்சிட்டாங்க. எல்லாம் ஹை லெவல் லீடர்ஸ், ப்ரீஸ்ட் இணைஞ்சிருக்காங்க, கோல்ட் ஸ்மித் இணைஞ்சிருக்காங்க. யாருமே வெட்டியா இல்லை, நான் ஃப்ரீயா இருந்தால் வேலை பார்த்தேன்னு கிடையாது. எல்லாருமே ப்ரொஃபஷனலாக இருந்திருக்காங்க. குடும்பங்கள்லாம் கட்டியிருக்கு. அப்போ ஒன்று கட்டப்படணும்னா எல்லா குடும்பமும் இணையணும். எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்களே, இந்த சபை கட்டப்பட வேணும்னா ஒவ்வொருத்தருக்கும் பாரம் இருக்கணும். இங்கே எங்கே நமக்கு சபைக்கு சண்டே வரணும்னாவே என்ன கோணிக்க மூஞ்சி போனோமா, பிசாசு ஏதாவது தந்திரமான வேலை பார்த்தா முடியாது, வேணாம் சபைக்கு போனோமா ஒரு நாள் பங்க் அடிச்சிடுவோம், அப்படி கிடையாது. அப்போ சபை உத்தரவு இதெல்லாம் கேட்பாங்க. நான் உனக்கு ஒரு சபையை கொடுத்த, நீ கட்டுனியா? இன்னைக்கு சபைக்குள்ள என்ன நடக்குதுன்னா, ஊர்கள்லாம் தேசத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், கரெக்டா? ஜப்பானுக்கு ஜெபிப்போம், ஆஸ்திரேலியாவுக்கு ஜெபிப்போம், இன்னும் எனக்கு அமெரிக்காவுக்கு ஜெபிப்போம். ஆனால் சபை மக்களுக்கு உள்ள ஜெபிக்க மறந்துடுவோம், உள்ளுக்கிறவங்களை கட்ட மறந்துடுவோம். ஆனால் வெளியெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடும். ஏய் கட்டுறா கட்டுறா, கையை உயர்த்தி கட்டுறா, எல்லாருக்கும் இன்டர்சிட் பண்ணுறான். ஆனால் உள்ளுக்குள்ள எதுவுமே கட்ட மாட்டோம், எல்லாம் மறந்துடுவோம். அப்போ உள்ளவே உடஞ்சிடுச்சுன்னா, அப்போ உள்ளவே எல்லாம் நாசமாக போயிடுச்சுன்னா, சத்ருவான உள்ளே வந்துட்டானா சபை இருக்காது, குடும்பங்கள் இருக்காது. அப்போ நீங்கள் பாரப்பட்டா நம்ம எல்லாருமே சேர்ந்து கட்டினோட இந்த சபை உருப்படும். இல்லைன்னா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கேன்சர் வைரஸ் பரவன மாதிரி அப்படியே ஒட்டி இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லா வாலண்டியர்ஸ்க்கு என்னன்னா, தயவு செஞ்சு இன்வால்வ் ஆகுங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்கப்படும். உனக்கு நான் ஒரு சபையை கொடுத்தேன், நீ எவ்வளோ உத்தரவாதம் எடுத்த, நீ என்ன பண்ண, முழங்கால் இட்டியா, வந்தியா? சில வாட்டி ப்ரேயர் இல்லைனாங்க. ப்ரேயர் இருக்கும்போது வரலையே, தாத்தா பாட்டிலாம் வந்தாங்க தானே, ஏன் வாலிப பிள்ளைங்க வரல?
இதெல்லாம் கேட்பாங்க. நீங்க எப்போ உத்தரவாதத்து ஜெபிக்கல சபை அழிஞ்சு போவோம், ஊழியங்கள் அழிஞ்சு போவோம், ஃபெலோஷிப்கள் அழிஞ்சு போகும், ஒத்துமை அழிஞ்சு போவோம். அப்போ ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவங்க என்னென்ன நடக்கும் தெரியுமா? யூனிட்டி இருக்கும். ஒரு கனெக்ஷன் இருக்கும்போது ஒரு ஒத்துமை இருக்கும், அடுத்தது கொலாபரேஷன் இருக்கும், கம்யூனிகேஷன், நல்ல கம்யூனிகேஷன் இருக்கும், அடுத்து ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் மேலே பாரம் இருக்காது, எல்லாரும் கை போடுவாங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீன் எல்லாம் வந்து துவச்சு போட்டீங்க இந்த ஃபாஸ்டிங் பீரியட்ல, 2 குடும்பம் 3 குடும்பம் வந்து எல்லாம் எடுத்துட்டு எல்லாரும் கை போட்டாங்க. நான் எடுத்துட்டு போறேன். ஒரு வாரத்துல முடிஞ்சிருச்சு. இத்தனை நாள் அது ஒரு மனுஷன் பண்ணிட்டு இருந்தாரு, சஷ்யனா பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா பிளஸிங் அவரே எடுத்துட்டு போயிருந்தாரு, சர்ச்சோட பிளஸிங். இப்போ 3 குடும்பத்துக்கு வந்து அவர் தான் பிரிச்சு கொடுத்துட்டாரு, அவங்களையும் பண்ண சொல்லுங்க. அப்போ அந்த பிளஸிங் வந்துச்சு. அப்போ எல்லாரும் கை போட்டா ஃபாஸ்டா நடக்கும். எல்லாரும் சேர்ந்து யோசிச்சா இது என்னுடைய சபைன்னு ஆத்மாக்களை கொண்டு வர முடியும். இன்னும் சுயநலமாக இருக்கலாம், ஏன்னா சபைக்கு ஆத்மா இல்லை பரலோகத்துக்கு. ஐயா, சபைக்கு வந்தால் தான் ஏன் பரலோகத்துக்கு போக முடியும்? சபையை உண்டாக்குனது கர்த்தர் ஐயா. இது சின்ன சபையோ பெரிய சபையோ மெகா சர்ச்சோ, நீங்கள் சபையில் இணைஞ்சுன்னா நீங்கள் ஒரு அம்பாசிடர், நீங்கள் தூதர் மாதிரி அப்படியே ஆர்வமாக இருக்கணும். பிள்ளைகள் நான் கொண்டு வரணும், நான் என்ன பண்ணணும், ஆத்மா எப்படி கொண்டு வருவது, ஞானஸ்தான ஆராதனை எடுக்கலையே, ஏன் சபைக்குள்ள நடக்கல, பாரமா இருக்கணும். பிரேயர் நடக்க மாட்டேங்குது, ஏன் நடக்கல, அந்த பாரம் இருக்கணும். ஒரு ஸ்கூல் ஃபீஸுக்காகவும் ப்ராவிஷனுக்காக சபைக்குள்ள வரக்கூடாது, நன்மை நடக்கணும் வரக்கூடாது. கர்த்தருடைய பாரத்தை கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு உள்ளுக்குள்ள இருக்கணும். ஒருத்தர் மாத்திரம் பண்ண முடியாது, ஒருத்தரே ரொம்ப நாள் பண்ண முடியாது, சபை அழிஞ்சு போய்விடும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டு ஒன்றுமே இருக்காது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு வேளை சபை இல்லை, என்ன பண்ணுவீங்க? திடீர்னு லாக்டவுன் வருது, சண்டே உங்களால் சர்ச்சுக்கு போக முடியல, என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ணுவோம்? துக்கமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா? முக்கால்வாசி சந்தோஷமாக தான் போடும். ஆன்லைன்லடா எதுக்கடா குளிச்சுட்டு சபைக்கு போகணும், இதெல்லாம் கேட்குவாங்க. இன்னைக்கு சபையை பற்றி குறை சொல்கிறோமா இல்லையா? சபையில் இப்படி இல்லை, அது இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லை. அப்போ உங்களை கணக்கு கேட்பாங்க, விளக்குறியும் இருக்க வேணும் எல்லாமே. அப்போ வார்த்தையை நீ கேட்குற, தூங்கிட்டு இருக்க சபையில் வரீங்க, தூங்கிட்டு இருக்கீங்க, வார்த்தை உள்ளுக்குள்ளே போகலை, அந்த நேரம் மட்டும் கிரியேட் பண்ணுது. இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தால் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது. அதே யோசிச்சு நான் என்ன பண்ண போகிறேன், கர்த்தருக்கு நான் என்ன பண்ணேன், என்ன கொடுக்கணும், எந்த நீடியை சந்திக்கலாம், எந்த ஆர்ஃபனேஜ் போகலாம், எந்த ஹோமுக்கு போகலாம், இதை யோசிச்சுட்டே இருந்தோம்னா பிசாசோடைய தந்திரம் எதுவுமே நம்மளை நெருங்காது. குடும்பம் சந்தோஷம் சமாதானமாக இருக்கும். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதாது, உங்கள் கணவர் மட்டும் ஜெபிச்சா பத்தாது. மனைவிமார்களுக்கு அந்த பாரம் இருக்கணும், நான் ஜெபிக்கணும், என் குடும்பம் உடஞ்சிடக்கூடாது, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், அவங்கள அழைப்பில் நடத்தணும். ஒருத்தர்னால அந்த ஷோ நடத்த முடியாது, அவங்க அப்படியே அழுது புலம்பிடுவாங்க. மனைவிகளுக்கு அந்த பாரம் வரணும், பிள்ளைகளுக்கு அந்த பாரம் வரணும், நம்ம குடும்பத்துக்குள்ள அந்த பாரம் வரணும். இல்லைன்னா கஷ்டம்தான். எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து பேசணும்னு கிடையாது, ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு வரக்கூடாது. கொஞ்சம் நான் மாறுங்க ஐயா, அடுத்தது படிக்கலாமே. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள். அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை. இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக வேலை பார்த்தீங்கன்னா யூனிட்டியில் வளரலாம். முடிச்சுட்டேன். ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வளரும், ஸ்பிரிச்சுவல் ரெனியூவல் நடக்கும், ஆவிக்குரிய விஷயத்தில் ரெனியூவல் நடக்கும், ஃபேமிலி இன்வால்மெண்ட்ஸ் நிறைய ஆகும். உங்கள் ஃபேமிலி கூட நீங்கள் ஒருத்தரே உழைச்சிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே மாறாது, குடும்பத்தோடு உழைச்சிங்கன்னா மாறும். கர்த்தருடைய நன்மைகள் வர ஆரம்பிக்கும். சபைக்குள்ளேயும் சரி நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி நமக்கு தேவை கான்ட்ரிபியூட்டர்ஸ், கன்சியூமர்ஸ் கிடையாது. கன்சியூமர் என்ன, சபைக்குள்ள என்ன சொல்லுங்கள், வந்துட்டு தின்னுட்டு போகிறவங்க தான் கன்சியூமர். உங்கள் வீட்டுக்கு வராங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தின்னுட்டே போகிறாங்க, ஆனால் ஒரு நாள் கூட உங்கள் பிள்ளைகள் சாக்லேட் வாங்கி வந்து கொடுக்கல. எப்படி இருக்கும் உங்களுக்கு? யோசிச்சு பாருங்கள், எப்படி இருக்கும்? திட்டிப்பீங்களா இல்லையா மனசில்? சின்ன பசங்கிறாங்களே, ஒரு 5 ரூபாய் சாக்லேட் கொடுத்துட்டு போக மாட்டான் பார்த்தியா? நான் இன்னைக்கு பணத்தை பற்றி பேசலை, கன்சியூமராக இருக்கணும். அந்த ஆட்டிடியூடில் நான் சபைக்கு என்ன பண்ண போகிறேன், நமக்கு நம்ம பிரச்சனையே ஆகிடுச்சு. எங்கேருந்து